என்னடா இது பூஜை கட்டில தான் வந்து போட்டோ எடுக்கக்கூடாதுன்னா பெரியவாளை வந்து எடுக்கலாம், அவரே வந்து சில பேர் கொஞ்சம் பயந்து இப்படி இப்படி நிற்கிறச்சு இப்படி வந்து நின்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். என்ன இவா வந்து இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறாளேன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு இதுவாக எடுத்து, சரி சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் இந்த பக்கம் வந்து திருப்பி நம்ம வந்த இடத்துக்கே போயிடுவோன்னு வந்துட்டு இருக்கச்சு ஒரு அம்மா வந்து என்ன நீங்கள் போனேன் திருப்பி வந்தேள் அப்படின்ட்டு நான் இது மாதிரி சொன்னேன், ஃபோட்டோ எடுக்க போனேன், அவள் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே எடுக்கலாமே, பூஜை கட்டில் தான் எடுக்கக்கூடாது, நீங்கள் பெரியவாளையே கேளுங்க எடுப்பா. இன்ஃபேக்ட் அவள் வந்து என்னோட ஒரு ஆன்லைன் கிளாஸில் பெரியவாளுக்கு இருக்கிற கிளாஸில் அவளும் கற்றுன்னு இருக்கா. ஸோ நான் பாராயணம் பண்ணும்போது அந்த வீடியோ ஆன் பண்ணதுனால அவளுக்கு என்ன தெரிஞ்சிடுது. அதனால நீங்கள் அந்த கிளாஸில் இருக்கவா தானே மூக்கு பஞ்சத்தி நான் பார்த்துருக்கேன் உங்களை பாராயணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லும் நம்ம அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இந்த சைடு வழியா நம்ம மெதுவாக வெளியில இறங்கி அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு இருக்கு, மெதுவாக அந்த பக்கம் போய் அந்த படிக்கட்டில் கொஞ்சம் ஏறிட்டு அங்கே தர்ஷனத்துக்கு வந்த சில பெரியவாள்லாம் உட்காந்துட்டு இருந்தா, வேற சில மனுஷா இருந்தா, இந்த குழந்தைகளோட கூட வந்த வாலண்டியர்ஸ் அவள்லாம் இருந்தாரு, அவ கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து அவ சாமான்கள்லாம் வைக்கிற இடமா இருந்தது. ஸோ அந்த உட்கார்ந்த வழக்கும் இந்த சாமான்கள் வச்சுட்டு இருக்க அந்த ஸ்பேஸுக்கும் நடுப்புற ஒரு என்ன சொல்றது ஒரு 2 ரோல ஒரு ஃபியூ பீப்புள் நிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ கரெக்டா அந்த உட்கார்ந்த வழக்கு முடிஞ்ச இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஏதாவது என்னன்னா இந்த போன் அப்படி வச்சுட்டு பெரியவா இந்த பக்கம் அப்படியே எல்லா சைடும் பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அப்படி போனை காமிச்சு நான் போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். வித்தின் 2-3 minutes கரெக்டா வந்து இந்த சைட்ல அவர் பார்த்து நான் அப்படி போயிட்டு அப்படின்னு வெறும்னா கேட்டேன், கண்ணால சரி அப்படின்னு. எனக்கு வந்து தட் மொமெண்ட் வாஸ் எனக்கு வந்து இன்னமும் அது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு, அத்தனை பேர் வர, அத்தனை பேரை கவனிச்சுட்டு இருக்காரு. நிறைய பேருடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்து அழுக்க தொண்டர்கள் சொல்றதுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்குற, பிரசாதம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இங்க கூட சைட் பை சைட் குழந்தைகள் சொல்ற ஸ்லோகத்தை வேற சொல்லிட்டு இருக்காரு. இத்தனைக்கு நடுப்புற நம்ம மனசுல அந்த போட்டோ எடுக்கணும்ன்ற அந்த தாபத்தை வந்து அவர் ரீச் ஆகி இந்த குருவை நம்ம அவ்வளவா கேட்கறதுனால கரெக்டா நம்மளை பார்த்து அதுக்கு பர்மிஷனும் அந்த அம்மா சொன்னதுக்கு ஏதாவது பர்மிஷன் அவரே கொடுப்பா, நீங்க கேளுங்க அப்படின்னு ஏற்ற மாதிரி நாங்க வச்சு அப்படி பண்றதுக்கும் கரெக்டா அந்த அவ்வளவு டிஸ்டன்ஸ் அவர் பார்த்து அப்படி கண்ணில் ஓகேன்னு சொன்னது வந்து இன்னமைக்கும் நான் சொல்றேன், அதான் குரு. நம்மளுடைய தாபத்தை ஜெனுவின் ரிக்வெஸ்ட் எங்க இருந்தாலும் அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எடுக்கிற பாக்கியம் கொடுத்தார். முதல் தடவை நான் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிருக்கையில சொன்னப்போ என்னென்ன மாதிரி டீட்டெயில் வாங்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லி நோட் புக்கில் அப்படி எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி அனுப்பினார். ஒவ்வொரு பேட்ச் நான் வந்து ஆரம்பிக்கிறச்சு அவர்கிட்ட போய் நான் இது மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்து வெறும் தலையாட்டிலாம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் இந்த தேதியில இந்த கிளாஸ் சப்போஸ் வந்து ஒரு ஜூன் 6ஆம் தேதி சிவானந்த லேகரை ஆரம்பிக்க போறேன், மூக்க பஞ்சசக்தி ஆரம்பிக்க போறேன், சௌந்தரிய லேகரை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நான் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்க போறேன்னு ஒரு டேட் சொன்னேன்னா திருப்பி அந்த தேதியை உச்சரிப்பேன். தட் இஸ் தி பிளெஸிங் ஃபார் அஸ். ஸோ ஓகே அந்த பேட்ச் உனக்கு நன்னா நடக்கும். அப்படி அவருடைய பிளெஸிங்ல கிட்டத்தட்ட என்னால ஒரு 10 பேட்சுக்கு மேல சிவானந்த லேகரை பண்ண முடிஞ்சது. அழகா வந்து ஒவ்வொரு பேட்சும் வந்து பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அங்கங்க பாராயணத்துக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அது கூட நான் எதிரே பார்க்கல. முதல் தடவை வந்து ஃபர்ஸ்ட் சிவானந்த லேகரி பேட்ச் முடிச்சுட்டு நான் மூக்க பஞ்சசக்தி ஆரம்பிக்க போச்சு அவர்கிட்டக்க. அதுக்கு பிளெஸிங்காக தான் நான் போயிருந்தேன். நாங்கள் வந்து பிக்ஷாவந்தனத்துக்கு போயிருந்தோம் அந்த தடவை தர்ஷனத்துல. அப்போ நான் இதையும் சொன்னேன். நான் சொன்னப்போ வந்து அவர் நீங்க வந்து சிவானந்த லேகரி முடிச்சவா எல்லாரையும் கூட்டிட்டு ஸ்ரீசைலம்பல பகவத் பாதாளுடைய தபஸ் பண்ண மண்டபம் இருக்கு, அங்க போய் பாராயணம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. நம்ம கரெக்டா தான் கேட்டுக்கிறோமா, நம்ம என்னவோ சொல்லிட்டு இருக்கச்சு அவர் என்னவோ பாராயணங்கிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ரீசைலம்ங்கிறது வந்து அத்தனை ஜோதிர்லிங்கத்துல ஒரு இது, என்னடா இது அங்க சொல்றாரு, நம்ம கரெக்டா தான் கேட்கிறோமான்னு அப்படியே ஒரு முடிச்சுட்டு நான் அவரை பாக்குறேன். மறுபடியும் அதே சொல்ல அது ஸ்லோகம் முடிச்ச எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க அந்த ஸ்ரீசைலம்ல பகவத் பாதாள் தபஸ் பண்ண மண்டபத்தை போய் பாராயணம் பண்ணிட்டு வாங்கன்னு 2 தடவை இதுவா சொன்னார். ஸோ அது வந்து அவ்வளோ எல்லாருக்கும் சந்தோஷமாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு இடத்துல போய் பாராயணம் பண்ண சொல்லுவார். நாங்கள் வந்து எல்லாரும் இது பண்ணி எல்லாருக்கும் கன்வீனியன்ட் டேட்டை வச்சுட்டு போக்க வர எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள்ல வந்து தர்ஷனத்துக்கு சொன்னேன்னா மறுபடியும் வேற ஒரு இது. அந்த மாதிரி பல நல்ல நல்ல க்ஷேத்திரங்களையும் எங்களுக்கு வந்து பாராயணத்துக்காக அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இப்ப சமீபத்துல வந்து
எங்களை வந்து கன்னியாகுமரியில வந்து சிவானந்தருக்கு பாராயணம் பண்ண சொல்லியிருந்தார். அந்த கன்னியாகுமரியிலையும் வந்து பார்த்தேன்னாக்கா அங்க ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு ஒரு மண்டபம் இருக்கு, அங்க போய் பண்ணும்போது தான் சொல்லியிருந்தார். அந்த மண்டபத்தை அந்த கோவில் மாதிரி அதை கட்டி அதை வந்து ஒரு ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ வந்து எல்லாரும் அங்கேயே இல்லை, ஒருத்தர் ஒரு இடத்துல தள்ளி தள்ளி இருக்கா. ஸோ என்னாச்சு, நாங்க முதல்ல வேற ஒரு தேதியில வரலாமா அப்படின்னு கேட்டு இருந்தப்போ அவ என்ன சொன்னா, இது மாதிரி மே 12ஆம் தேதி வந்து பகவத்பாதாளுடைய ஜெயந்தி வருது, அன்னைக்கு நாங்க எல்லா ஃபேமிலியும் அங்க கூடுவோம், அன்னைக்கு நீங்க வந்து பாராயணம் பண்ணா ரொம்ப எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னா. சரி, அது ரொம்ப கன்னியாகுமரி விசேஷமான சேத்திரம் அண்ட் பகவத்பாதாவோட கிரந்தத்தை அவரோட ஜெயந்தி அன்னைக்கு போய் நம்ம பாராயணம் பண்றோமே அப்படின்னு பண்ணோம். ரொம்ப அற்புதமா எங்களுக்கு அவ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. அது சீஷோர் கிட்டக்கே அந்த மண்டபம் இருக்கு, அங்க உட்காந்துட்டு அழகா நாங்க பாராயணம் பண்ணோம். இது நடுப்புற நான் வந்து ஏப்ரல் 2 வந்து தர்ஷனத்துக்கு போனப்போ சௌந்தர்ய லகரி பேட்ச் ஆயிருக்கு, பாராயணம் பண்றதுக்கு வந்து இன்னும் சந்தர்ப்பம் வரல அப்படின்னு கேட்டு இருந்தப்போ பெரியவா வந்து இது மாதிரி பகவத்பாதாளோட ஆராதனை வருது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து சட்டுன்னு இந்த ஆராதனை ஜெயந்தி நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வந்து மே 12 அப்படின்ட்டு கிடுகிடுன்னு வந்து சொன்னேன். உடனே அவர் வந்து அது ஜெயந்தி, இது ஆராதனை, அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கூட அது எத்தனை ஒரு அழகா நம்ம எப்படி குட்டியோன்னு குழந்தைக்கு இல்லடா கண்ணா இது இப்படி இல்லை அது அப்படின்னு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அந்த மாதிரி அழகா அது ஜெயந்தி இது ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாரம் கழிச்சு வரும், ஏகாதசி இதில் வரும், நான் வந்து தேதி சொன்னதும் நீங்கள் வந்து இங்கே பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது வந்து கரெக்டாக 18ஆம் தேதி அமைஞ்சுது. கரெக்டாக அவரோட பூஜைக்கு உட்கார்ந்துருந்தார். ஏகமாக அத்தனை நாங்கள் ஒரு 25 பேர் போய் எங்களுடைய மாலைகள்லாம் நாங்கள் பண்ணி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அத்தனை பேரையும் அவர் பார்த்து பிளஸ் பண்ணி அவர் அங்கே பூஜை பண்ண நாங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணது அழகாக எங்கள் குரு கேட்கறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஒரு பரம பாக்கியம் கிடைச்சிது. இதுல பெஸ்ட் பார்ட் அன்னைக்கு மறக்க முடியாது என்ன அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு பூஜை முடிஞ்சு தீர்த்தெல்லாம் அப்புறம் அன்னைக்கு ஆதிசங்கருக்கு இந்த ஸ்பெஷல் வந்து ஆராதனைங்கிறதுனால ஸ்பெஷல் பூஜை எல்லாம் அவர் பண்ணி முடிச்சு தீர்த்தம்லாம் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆகாரத்துக்கு போயிருந்தோம். அது என்னாச்சு, ஒரு 2 இடத்துல வந்து சாப்பாட்டுக்கு இது பண்ணியிருந்தா. ஸோ ரைட் சைடில் உள்ள ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு 30-40 பேர் வந்து போய் அங்கே வந்து சாப்பிட்டுட்டோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பீப்புள் வந்து இந்த இன்னொரு சைடில் ஒரு ஹாலில் அங்கே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்து நாங்கள் ரைட் சைடு அங்கே முன்னாடி போய் சாப்பிட்டது வந்து பெரியவாளுக்கு தெரியாது. அது எல்லாருமே இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அப்போது எங்களுக்கு கூட இந்த பேட்சில் வந்தவெல்லாம் ஒருத்தராக கிளம்பிட்டா. என் கூட வந்து 2 பேர் வரணும். அவளோட நான் வந்து என்ன பண்ணினேன், அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ யாரும் அங்கே இருக்கல. அந்த அதிர்ஷ்டான ஹாலில் வந்து சின்ன அந்த படிக்கட்டு கிட்டக்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா அங்கே சர்வீஸ் பண்ணுற ஒரு வயசான அம்மா வந்து அந்த கொஞ்சம் ஒரு ஃபியூ 10 தப்படி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு பிக்ஷை முடிச்சுட்டு பெரியவாளும் ரகுவண்ணாவும் வந்துட்டு இருக்கு. யாரும் இல்லை, நான் மாத்திரம் அங்கே உட்காந்து எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி பார்க்குறோமே அப்படி ஏகாந்தமாட்டு டக்குன்னு எழுந்துட்டேன். நான் எழுந்துட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணி நின்று எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு முக்கியமானவங்க வந்து சாப்பிட்டாடா இல்லையா நம்ம வாஞ்சியாக கேட்போம் பார்த்தா, ஒரு அன்னபூர்ணி மாதிரி என்னை பார்த்துட்டு என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கே சாப்பிட போறியா அப்படின்ட்டு ஆயிடுத்து பெரியவா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அந்த வயசான அம்மாட்ட நன்னா ஸ்லோவானா சொல்லி கொடுக்குறா. சொல்லிகிட்டே போயிட்டேன். ஒரு பீடாதிபதி நான் நமஸ்காரம் பண்ணேன், அவர் பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாஞ்சை இன்னைக்கு வந்திருக்கா, பாராயணம் பண்ணியிருக்கா, நம்ம மனத்தை நம்ம இதை சேர்ந்தவா அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சையில எப்படி ஒரு தாயார் வந்து கேட்குறப்ப என்ன நீ மாத்திரம் வந்து சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிற அந்த ஆதங்கத்தோட கேட்கறது இருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் தான் குரு நம்மளுக்கு கொடுக்கறது. இது வந்து நம்ம கேட்டு கிடைக்காத பல அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்கும். குருவை சரணகதி பண்ணினா நடக்காத விஷயமே இல்லை. எல்லா கஷ்டத்தையும் எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லபடியா நம்ம லைஃப்ல கொண்டு போக முடியும். அவர் கூடவே நம்மளுக்கு இருந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.